பற்கள். பற்களும் அவற்றின் வகைகளும். பற்கள் நம் உடலில் காணப்படும் மிகவும் கடினமான பாகமாகும். இவை உணவை வெட்டுவதற்கும் மெல்லுவதற்கும் உதவுகின்றன. பற்கள் நம் வாயின் உள்ளே காணப்படுகின்றன. நம் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் வளர்கின்றன. பால் பற்கள். முதல் தொகுதி பற்கள் பால் பற்கள் எனப்படும். இப்பற்கள் குழந்தையின் 6 மாதம் முதல் வளர ஆரம்பிக்கின்றன. இவற்றின் எண்ணிக்கை 20 ஆகும். ஆறு அல்லது 7 வயதில் இப்பால் பற்கள் விழுந்தவுடன் 2வது தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும். நிலைத்த பற்கள். 2வது தொகுதி பற்கள் நிலைத்த பற்கள் எனப்படும். இவற்றில் 32 பற்கள் உள்ளன. இவை 4 வகைப்படும். அவை வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடைவாய் பற்கள், மற்றும் பின்கடைவாய் பற்கள் எனப்படும். மேலும் நிலைத்த தொகுதி பற்கள் விழுந்த பின் மீண்டும் முளைக்காது. எனவே நாம் பற்களை கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். வாய் நலத்தின் முக்கியத்துவம். நாம் பற்களை பாதுகாப்பது போல் வாய் நலத்தையும் பாதுகாப்பது அவசியம். நீங்கள் உங்கள் வாயில் உள்ள நாக்கு மற்றும் பற்களின் நலனில் அக்கறை கொள்ளவில்லை எனில் உண்பதிலும் பேசுவதிலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாய் நலம். நம் பற்களையும் வாயையும் கவனித்துக் கொள்வது அவசியம். பற்களை துலக்குதல், சத்தான உணவுகளை உண்ணுதல், தொடர்ச்சியான பல் பரிசோதனை மேற்கொள்ளல் போன்றவை நம்மை நலமாக வைக்கின்றன. நாம் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குதல் அவசியம். நலமான வாய் மற்றும் பற்களுக்கான உணவுகள். நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இனிப்பான பானங்களுக்கு பதிலாக நீர் அல்லது பாலை அருந்துங்கள். முடிந்த அளவு மிட்டாய், கேக், பனிக்கூழை அதாவது ஐஸ்கிரீம் குறைவாக உண்ணுங்கள். வாய் மற்றும் பற்களை பராமரித்தல். 3 மாதங்களுக்கு ஒருமுறை பல் துலக்கியை மாற்ற வேண்டும். ஒட்டும் தன்மையுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். தினமும் காலை எழுந்தவுடன் இரவு படுக்கும் முன்பும் பல் துலக்க வேண்டும். ஒவ்வொரு முறை உணவு உண்ட பின்பும் வாயை நீரால் கொப்பளிக்க வேண்டும். வேம்பு பல் துலக்கி.
இந்திய கிராம மக்களின் பிரகாசமான புன்னகைக்கும் ஆரோக்கியமான பற்களுக்கும் வேப்பங்குச்சிகளை பல் துலக்கியாக பயன்படுத்தி வருவதே காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்தியர்கள் தங்கள் ஈறுகள் மற்றும் பற்களை நலமாக வைத்துக்கொள்ள வேப்பங்குச்சிகளின் ஒரு முனையை கடித்து பல் துலக்கி போன்று செய்து பயன்படுத்துகின்றனர். பதிலளிப்போமா? உங்கள் பற்களுக்கு நன்மை தரும் உணவுகளுக்கு சரி குறியீட்டையும், தீங்கு விளைவிக்கும் உணவுகளுக்கு தவறு என்ற குறியீட்டையும் இடுக. நல்ல தொடுதல், தவறான தொடுதல் மற்றும் தொடாதிருத்தல். பதிலளிப்போமா? எது நல்ல தொடுதல், எது தவறான தொடுதல், ஏன்? நல்ல தொடுதல் மற்றும் தவறான தொடுதல் என்ற சொற்கள் பொதுவாக எவ்வகை தொடுதல் சரி அல்லது தவறு என்பதை விளக்க பயன்படுகின்றன. தவறான தொடுதல் பற்றி அறிந்து கொள்ளவும், பாதுகாப்பான நபரிடம் எப்போது கூறி உதவி கேட்பது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் இவை உதவுகின்றன. நம் மீது அக்கறை கொள்ளும் அல்லது நம்மை பாதுகாப்பாக உணரச் செய்யும் தொடுதல் நல்ல தொடுதல் எனப்படும். நாம் விரும்பாத அல்லது நம்மை பயமுறுத்தக்கூடிய தொடுதல் தவறான தொடுதல் எனப்படும். நாம் நமது பாதுகாப்பில் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோமா? நல்ல தொடுதல் தொடர்பான செயல்கள்: பெற்றோரின் அணைப்பும் முத்தமிடுதலும், தந்தை உனது தலையை வருடுதல், குடும்ப உறுப்பினர்கள் நட்பாக அணைத்தல், கை குலுக்குதல். தவறான தொடுதல் தொடர்பான செயல்கள்: பிட்டம் மற்றும் பிற மறைமுக பாகங்களை தொடுதல், அடித்தல், அறைதல், தள்ளிவிடுதல், கிள்ளுதல், நமது விருப்பமின்றி முத்தமிடுதல். உங்களை பயமாக, பதற்றமாக அல்லது அவமானமாக உணர வைக்கும் செயல்கள்: பாலியல் குறித்து பேசுதல் மற்றும் அது தொடர்பான படங்களை காட்டுதல். எனது உடல் எனக்கே சொந்தம், அதை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்த ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். என்னை தொடாதே என்று கூச்சலிடுவதற்கு ஒருபோதும் பயப்படாதீர்கள். உங்களை தவறாக தொட்டவரை பற்றி வெளியில் சொல்ல தயங்காதீர்கள். அது உங்கள் தவறன்று. நீங்கள் ஒரு தவறான தொடுதலை பெற்றால், கண்டிப்பாக என்னை தொடாதே என்று உரக்க கூறுங்கள். அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்று விடுங்கள். பெற்றோர் அல்லது ஆசிரியர் போன்றவர்களிடம் கூறி உதவி கேளுங்கள். உங்களிடம் தவறாக நடக்க முயற்சிப்பவரின் இழிவான தந்திரங்கள்: உனது தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், எனவே உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறுதல். என்னுடன் வந்து இந்த முகவரியை அடையாளம் காட்ட முடியுமா எனக் கேட்டல்.
பரிசு பொருட்கள் அல்லது பணம் தந்து ஆசை காட்டுதல். இனிப்புகள் அல்லது பிடித்த உணவை வாங்கித் தருவதாக கூறி உங்கள் கவனத்தை ஈர்த்தல். மருத்துவர் விளையாட்டு மற்றும் கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுகள் விளையாடுவதாக கூறி உங்களை தொட முயற்சி செய்தல். விளையாடுவோமா நம்ம? விளையாடுவோமா அண்ணா கூட? பொம்மையை தூக்கி போடுங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க, வரேன் சார். சரிப்பா. ஹே சாச்சா சாச்சா பாப்பா ஜாலி. ஹைஃபை போடலாமா? ஏ இரு ஒரு நிமிஷம். உங்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டுவதாக பாசாங்கு செய்தல். ஏன் மடியில உட்காந்து பாருமா. பாட்டு பாருங்க பாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பு குறிப்புகள். உங்கள் பெற்றோரிடம், குறிப்பாக தாயிடம் அனைத்தையும் கூறுங்கள். முகவரி மற்றும் தொலைபேசி விவரங்களை புதியவர்களிடம் கூற வேண்டாம். பெரியவர்கள் அருகில் இல்லாத நேரங்களில் தொலைபேசியிலோ கதவை திறந்தோ பதிலளிக்க வேண்டாம். அந்நியர்கள் தரும் எதையும் சாப்பிட வேண்டாம். அவசர தொலைபேசி எண்ணை உடன் வைத்திருக்க வேண்டும். ஆசிரியர் மற்றும் பெற்றோருக்கு பாலியல் துன்புறுத்தலை எவ்வாறு தவிர்ப்பது? பாலியல் துன்புறுத்தலின் அறிகுறிகள் யாவை? குழந்தையின் நடத்தையில் புதிய மாற்றம் ஏற்படுதல், மனச்சோர்வு மற்றும் சக குழுவினரிடமிருந்து விலகி இருத்தல், குறிப்பிட்ட ஒரு நபரிடமிருந்து ஒதுங்கி இருத்தல் அல்லது அதிகப்படியான சார்புடன் இருத்தல், கற்றல் மற்றும் ஆதிக்க நடத்தையில் குறைவு ஏற்படுதல், இணையதளங்கள் ஏற்படுத்தும் பாதகமான தாக்கம். பதிலளிப்போமா? கீழே உள்ள படங்களை பார்த்து நல்ல தொடுதல் அல்லது தவறான தொடுதல் என எழுதுக. வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அக்கா. நீங்க எப்பவாவது உங்களை ரொம்ப கஷ்டமா உணர வச்ச சூழ்நிலையில இருந்திருக்கீங்களா? ஆமா அக்கா, என்னோட நாய்க்குட்டி என்னோட செருப்பை கடிச்சு திங்கும் போது கோவமா வரும். அது சரி, நான் என்ன கேட்குறேன்னா, யாரோட தொடுகையாவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கா? உங்களில் யாராவது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்புறம் யாராவது தப்பு பண்ணுறாங்களா இல்லை நம்ம தப்பாக தொடுறாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நம்ம உடம்புல 4 பிரத்யேகமான பகுதிகள் இருக்குது. இந்த 4 பகுதிகளில் நாம் யாரையும் தொடவிடக்கூடாது, நாமளும் மற்றவங்கள தொடக்கூடாது. வாய், மார்பகங்கள், உங்கள் கால்களுக்கு நடுவில் உள்ள பகுதி மற்றும் உங்கள் பின்புறம், இதெல்லாம் உங்களோட சொந்த பகுதிகள். அம்மா போன்ற மிக நம்பிக்கையானவர்கள் மட்டுமே இந்த இடங்களை பார்க்கவோ தொடவோ செய்யலாம். சரி சொல்லுங்க, நீங்கள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அம்மா அன்பா அணைச்சா எப்படி இருக்கும்? ஐயா, ஒரே வேர்வை வாசனையா இருக்கும். ஆனா நம்ம சந்தோஷமா இருப்போம் இல்லையா? ஆமா ஆமா. உங்க அம்மா உங்களை குளிப்பாட்டும் போது இந்த 4 பகுதிகளில் தொடுவாங்க.
இல்லை சில நேரத்தில் அம்மா அப்பா இருக்கும்போது டாக்டர் பரிசோதனை செய்யலாம். இந்த தொடுகைகள் உங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும். நம்மளை அதிகமாக நேசிக்கிற அக்கறை உள்ளவர்கள் அன்போடு தொடுறத நாம் பாதுகாப்பான தொடுகைன்னு சொல்வோம். வேற யாரும் இந்த 4 பகுதிகளை தொட்டா அது தவறு. அது உங்களை மகிழ்ச்சி இல்லாமல் பயமாகவும் கஷ்டமாகவும் வெட்கமாகவும் உணர வைக்கும். சில தவறான படங்களை காட்டலாம், இல்லை உங்களோட உடைகளை விலக்க செய்யலாம், இல்லை உங்கள் முன்னாடி அவங்களோட அந்த 4 இடங்களை தொடலாம். இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பான செய்கை இல்லை. நாம் அதை காப்பாற்ற தொடுகைன்னு சொல்கிறோம். சிலர் அது உங்களுக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சும் செய்வாங்க. அது உங்களை காயப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம். அப்போ நம்ம யாராவது இந்த பகுதிகளில் தொட்டால் என்ன செய்யறது? நீங்கள் கத்தணும், வேண்டாம் வேண்டாம். நீங்கள் அதிகமாக நம்புகிற ஒரு நபர்கிட்ட ஓடி போய் அதை சொல்லணும். யார் அது? நீ சொல்லு, நீ யாரை நம்புற? என்னோட நாய்க்குட்டி. சொல்லலாம். ஆனால் அதுக்கு புரியுமா? உனக்கு அதால் உதவி செய்ய முடியுமா? நான் என் அம்மாவையும் டீச்சரையும் நம்புகிறேன். இப்படி யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தொட்டா நீங்கள் அதிகமாக நம்புறவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்குற வரைக்கும் சொல்லிகிட்டே இருங்க. இதை நீங்கள் நம்புறவங்க கிட்ட சொல்கிறதால இந்த மாதிரி ஒரு செயல் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ நடக்க விடாமல் நீங்கள் தடுக்கலாம். நீங்கள் குழந்தைகள் உதவி எண் பற்றி தெரிஞ்சுக்கணும். 10 9 8 என்ற எண்ணுக்கு ஃபோன் செஞ்சு உதவி கேட்டால் ஒரு நம்பகமானவர் உங்களுக்கு உதவ வருவாங்க. இப்படி ஒரு தவறான தொடுகை நடந்தால் அது நிச்சயமாக உங்கள் தவறு இல்லை, அதை செஞ்ச அந்த நபரோட தவறுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையை வெளியில் சொல்ல பயப்படாதீங்க. உங்களை யாரும் கஷ்டப்படுத்தினா அதை தைரியமாக சொல்லுங்க. கவலைப்படாத, நீ பாதுகாப்பாக இருக்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஞாபகம் இருக்கட்டும், நீங்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிக்கியிருந்தா உதவி உங்களுக்காக காத்திருக்கு. 10 9 8 என்ற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க. குழந்தைகள் பாதுகாப்பு மையம் உங்களுக்காக இருக்கும்.